உளவியலாளர் திருமதி சுதர்சினி ரமேஷ் அவர்கள் இந்த கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இங்கு வருகை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக கேள்வி கேட்கின்றேன். அதாவது புற்றுநோய் தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற பல்வேறு சந்தேகங்கள் என்பது மருத்துவம் சார்ந்து அல்லாமல் சமூக ரீதியாகவும் பல்வேறு உளவியல் ரீதியான பாதிப்புகள் அவர்களை உள்ளாகி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக முதல் கேள்வியை முன்வைக்கின்றேன். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு வருகை தந்தமை மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இந்த புற்றுநோய் சம்பந்தமான கேள்வி பதில்களை முதலில் வைத்தியர் அவரோடு உரையாடி கொண்டிருந்தீர்கள். அவர் மிக விளக்கமான விடயங்களை கூறியிருந்தால் இதிலே மனரீதியான பிரச்சனைகளை பற்றி கேட்கிறீர்கள் இல்லையா? மனரீதியான பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது இந்த புற்றுநோய் என்பதை பற்றிய பொதுவான புரிதல் என்பது சமூகத்தில் மக்களிடையே இருப்பது பெரும்பாலும் திரைப்படங்கள், வாய்வழி கேள்விகள், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்று சொல்கின்ற இந்த ஊடகங்கள் ஊடாக, அதாவது இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் ஊடாக அச்சமூட்டுகின்ற அனுதாப பகிர்வுகள் மிகைப்படுத்தப்பட்ட வைகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மன அதிர்வு, மனக்கிளேசம் மக்களிடையே காணப்படுகின்றது. அதையொட்டித்தான் அவர்களுடைய புற்றுநோய் என்பதற்கான புரிதல் பெரும்பாலும் அடங்கியிருக்கின்றது. ஆகவே ஒருவருக்கு புற்றுநோய் என்று கூறியவுடன் அவர் இந்த புரிதல்களோடு தான் அதை புரிந்து கொள்வார். தனக்கு வந்திருப்பது என்ன மாதிரியான புற்றுநோய் என்பதில் தொடங்கி அது எந்த ஸ்டேஜ் 1, 2, 3, 4 என்று இருக்கிறது. இது எந்த ஸ்டேஜில் இருக்கின்றோம், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய உடல் உறுதி என்ன மாதிரியானது, மன உறுதி என்ன மாதிரியானது, என்ன மாதிரியான புற்றுநோய் தன்மை என்ன மாதிரி, இவற்றோடு சார்ந்தது தான் உங்களுடைய நோயின் தாக்கமாக தன்மையாக இருக்குமே தவிர பொதுவான புரிதல் இருக்கக்கூடிய அனைத்து வகை பாதிப்புகளும் வந்துவிடாது. நான் கேட்கின்றேன், அப்படியென்னால் இந்த நோயை பற்றி அவர்கள் எண்ணும் போது தங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை பற்றி, தாழ்வு மனப்பான்மையை விட ஒரு அதிர்ச்சி, வை மீ, எனக்கு ஏன் இப்படி நடந்தது. நாங்கள் பொதுவாக கூறுவோம் கிரீவன்ஸ் 5 படிநிலைகளை தாண்டுவோம். முதலாவது படிநிலை இது வை மீ, ஒரு டினாயல், இல்லை எனக்கு இப்படியெல்லாம் வருமா, எனக்கு வராது என்ற ஒரு விதமான மனப்பாங்கு. அப்படி இருக்காது, நடக்காது, நடக்க முடியாது, ஒரு நடக்க இயலாத ஒரு விடயம் நடந்து விட்டது என்று டினாயல் என்று சொல்கின்ற அந்த நிலையில் தான் முதலில் இருப்பார்கள். பிறகு கோபம், நான் கடவுளுக்கு என்ன தப்பு செய்தேன், என்னை ஏன் கடவுள் இப்படி ஆக்கிவிட்டார், இந்த சமூகத்தின் மேல் கோபம், தன்னை சார்ந்தவர்களின் மேல் கோபம், இப்பொழுது பல்வேறு புரிதல்கள், உணவு உற்பத்தி, இவற்றில் பாவிக்கப்படுகின்ற ரசாயன பொருட்கள், இவைகளால் புற்றுநோய் உருவாகின்றது, அவற்றின் மீது ஒரு கோபம், சமூகத்தின் மீது ஒரு கோபம், இப்படி அனைத்தின் மீதும் தங்களுடைய கோபத்தை, தங்களுடைய ஆற்றாமை எல்லாமே கோபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற தன்மை. இரண்டாவது அங்கர் என்று சிலர் இனிமேல் நான் கடவுளையே கும்பிட மாட்டேன், போக மாட்டேன், இந்த மாதிரியான மனநிலைகளுக்குள்ளே போவார். அடுத்த படிநிலையாக நாங்கள் எடுத்துக்கொள்வது என்ன சொல்வது, ஒரு வகையான நெகோசியேஷன், பார்கெய்னிங் என்று சொல்லுவோம். கடவுளே இதற்கு பதிலாக இப்படி இருக்கலாமா என்று கடவுளிடம் போய், பொதுவாக முதலில் செய்வது அதைத்தான். கோயில்களில், பள்ளிவாச எங்கும் அவர்கள் சார்ந்த சமயத்தை பொறுத்து நேர்த்திக்கடன் வைப்பது போன்ற விடயங்களை செய்வார்கள். இது அடுத்த படிநிலை, பார்கெய்னிங். இப்படியா இருக்கலாமா, இப்படி இல்லாமல் இப்படி இருக்குமோ, இப்படி இருந்திருக்கலாமே, தாங்களே கேட்டுக்கொள்வது, மற்றவர்களோடு செய்வது. டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வைத்தியரிடம் நீங்கள் இதை பற்றி உரையாடி இருந்தீர்கள் என்றால் அவர் கூட சொல்லியிருப்பார், எனக்கு இப்படி இருக்கலாமோ, தவறான டயக்னோஸாக இருக்குமோ, அந்த மாதிரி. ஆகவே அப்படியான ஒரு மனநிலைக்கு அடுத்தது டிப்ரெஷன். இல்லை, முற்றுமுழுமையாக அதுதான் என்று உறுதியான பிறகு ஒரு வகையான மன அழுத்தத்திற்கு ஆளாக, மனச்சோர்வு, மன அழுத்தம். இனி அவ்வளவுதான். இந்த நிலை கொஞ்சம் ஆபத்தான நிலை. இங்கே சென்று அதற்கு அடுத்த நிலையான அக்செப்டன்ஸ், அதை ஒத்துக்கொள்ளுதல் என்ற நிலைக்கு வருவது காலம் கொஞ்சம் கடுமையான காலமாக இருக்கும். காரணம், அந்த அக்செப்டன்ஸ் என்பது அனைவருக்கும் வருவது இல்லை.
கடைசி வரைக்கும் திரும்பவும் அதே முதல் படிநிலைக்கே போய் வந்து கொண்டு அதே நிலையில் சுழன்று கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள், அக்செப்டன்ஸிற்கு வருபவர்களும் இருப்பார்கள். ஆகவே எங்களுடைய அதாவது நோய் பாதித்தவர் அல்ல, வெளியில் இருக்கும் நாங்களும் கொடுக்கக்கூடிய உதவி வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளை சிகிச்சை முறைகள் வேறு. சப்போர்ட் என்று சொன்னால் முதல் சோஷியல் சப்போர்ட் என்று சொல்லுவோம். அதாவது அவரை சார்ந்தவர்கள், அவரை சூழ இருப்பவர்களால் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். இந்த நிலைகளை படிநிலைகளை புரிந்து கொண்டு அதை தாண்டுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். கோபத்தில் இருக்கும் பொழுது அதை ஆற்றுப்படுத்துவதாகவும், எனக்கு இப்படியெல்லாம் வராது என்று சொல்லும்போது இல்லை வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம், பார்ப்போம், நான் இருக்கின்றேன் என்று ஒரு மனதைரியத்தை கொடுக்கும் ஒரு இதையும், அதை டிப்ரெஷன் என்ற இந்த தன்மைக்கு வந்த பிறகு அதிலிருந்து அவர்களை மீட்டு இல்லை இதற்கான வைத்திய உதவிகள் இருக்கின்றது, நீங்கள் இந்த நிலையில் தான் இருக்கின்றீர்கள், இப்படித்தான் என்று அவர்கள் அந்த நிலையிலிருந்து அக்செப்டன்ஸ் என்ற அந்த ஒத்துக்கொள்ளுதல், அதனை ஏற்றுக்கொள்ளு என்ற அந்த மனப்பக்குவத்திற்கு அவர்களை எடுத்து வருவதற்கு சமூகம், அதை அவர்களை சூழ இருக்கின்ற அந்த சமூகத்தினால் கிடைக்க வேண்டிய உதவி மிகப்பெரியது. சமூக மட்டத்தில் அந்த அவரை சூழ உள்ள சூழலில் அது குடும்பம், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட், அந்த உதவி என்பது இதுதான். இதை புரிந்து கொள்வது, அவர்களை அடுத்த நிலையை நோக்கி நகர்த்தி செல்வதற்கான உதவி. அந்த உதவிகளை செய்து அந்த டிப்ரெஷன் என்ற இடத்தில் வரும் பொழுது கொஞ்சம் கவுன்சிலிங் போன்ற உதவிகள், அதாவது உளவியலாளர்கள், உளவியல் ஆலோசகர்கள் ஆகியோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கவுன்சிலிங் உதவிகள். ஏனென்றால் சைக்கோ எடுகேஷன் என்று சொல்வோம், இதுதான் உங்களுடைய படிநிலை, இப்படித்தான் இருக்கின்றீர்கள் என்று கொடுக்கப்படுகின்ற சைக்கோ எடுகேஷன் ஆகட்டும், இதற்காகவே பயிற்றுவிக்கப்பட்ட ஆன்காலஜிக்கல் கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களாகட்டும், இந்த வலி போன்றவற்றை, வலிகளை எப்படி பொறுத்து கொள்வது, அவற்றை ஆளுமை செய்வது போன்றவற்றில் பயிற்சி பெற்றவர்களிடம் எடுத்துக்கொள்கின்ற சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அவர்களை அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான உதவிகளை அவர்களை சூழ உள்ளவர்கள் செய்ய வேண்டும். சில காட்சிப்படுத்தல்கள் கூட மிகைப்படுத்தப்பட்டு இந்த புற்றுநோய் தொடர்பாக மக்களிடத்தில் பல அச்சங்களை ஊட்டிக் கொண்டிருக்கின்றது. இவை தொடர்பாக இப்பொழுது நிலைமைகள் மாறிவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் கூட புற்றுநோய் தொடர்பாக குணப்படுத்த முடியாத பல முறைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, பல்வேறு நவீனப்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் உங்களிடம் வருபவர்களிடம் தெளிவுபடுத்தல்களை பற்றி செய்திருக்கின்றீர்களா? அது தொடர்பாக உங்களுடைய அனுபவ பகிர்வை நான் இங்கே எதிர்பார்க்கின்றேன். என்னுடைய அனுபவம் இந்த புற்றுநோய் சம்பந்தமாக, புற்றுநோய் மகரகமம் புற்றுநோய் வைத்தியசாலையில் சிறிது காலம் நான் வாலண்டியர் சர்வீஸ் என்று சொல்வோம் இல்லையா, பணியாற்றியிருக்கின்றேன் மற்றும் வலி நிவாரண பணியாற்றல்கள் செய்திருக்கின்றேன். அந்த காலகட்டங்களில் நான் சந்தித்த ஒரு விடயம்தான், குழந்தைகளும் புற்றுநோய்க்கு ஆளாகின்றார்கள் இல்லையா. இப்பொழுது பெரியவர்களே இவற்றை எதிர்கொள்ள தடுமாறும் பொழுது குழந்தைகளுக்கு நாங்கள் அளிக்கின்ற அறிவுறுத்தல்கள், இதை பற்றிய அறிவுறுத்தல்களை குழந்தைகளுக்கு செய்யும் பொழுது அது மிகவும் கடினமான விடயம். ஆகவே குழந்தைகள் பொதுவாக நாங்கள் அவர்களை எப்படி பார்த்து கொள்கின்றோமோ, என்ன மாதிரியாக அவர்களை நடத்துகின்றோமோ அதை வைத்துத்தான் அவர்கள் சில விடயங்களை புரிந்து கொள்வார்கள், நாங்கள் சொல்வதை விட அதை வைத்து. ஆகவே என்னதான் அம்மா ஒன்றுமில்லை உனக்கு என்று சொன்னாலும், வாய் வார்த்தையாக சொன்னாலும், அவர்களுடைய முகபாவனைகள், கண்ணில் காணக்கூடிய அந்த அழுகை போன்ற விடயங்கள் குழந்தைகளை பாதிக்கும். ஆகவே குழந்தைகளுடைய உலகம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அந்த உலகத்திற்குள் அவர்களுக்கு ஏற்றது போல அவற்றை கூற வேண்டும். ஒரு குழந்தை எனக்கு கூறிய ஒரு விடயம், எல்லாரும் என்னை பார்த்தா அழுகிறாங்க, எல்லாரும் என்னை பார்த்தா அழுகிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏதாவது பேட் பண்ணிட்டேன் ஆண்டி, எல்லாரையும் என்னை பார்த்து அழுகிறாங்க. ஸோ அவர் நினைக்கிறது வந்து தான் ஏதோ தவறு இழைத்து விட்டோம், தன்னால் ஏதோ ஒரு தவறு இழைக்கப்பட்டு விட்டது, அதனால்தான் அனைவரும் என்னை பார்த்து அழுகிறார்கள். அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயது இருக்கும். என்ன காரணம் புற்றுநோய்க்கு அவர்கள்? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் அவருக்கு இரத்த புற்றுநோய் என்று நினைக்கிறேன் குழந்தை.
6 வயது குழந்தை இரத்த புற்றுநோய். இங்கே இந்த ஒரு கருத்து கணிப்பின்படி கேட்கின்றேன், அதாவது எத்தனை குழந்தைகள் அங்கே இவ்வாறு புற்றுநோய் தாக்கத்தில் இருக்கின்றார்கள்? நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் கருத்து கணிப்புகளின் படி நான் என்றால் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கும் இந்த நோய் அதிகமாக குழந்தைகளை பாதிப்பதும் இருக்கின்றது. இட்ஸ் ஈக்குவல். பெரியவர்களை பாதிப்பதை போலவே குழந்தைகளையும் பாதிப்பது அதிகமாக இருக்கிறது. டாக்டர் கேட்டிருந்தீங்க சொல்லியிருப்பாங்க. அதிகமாக குழந்தைகளையும் பாதிப்பது உண்டு. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள், அவர்களுடைய உணவு முறைகள், சூழல் பாதிப்புகள் எதுவும் காரணமாக இருக்கலாம். இதில் பூர்ணமாக குணமடைந்து திரும்பியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பூரணமாக குணமடைந்து திரும்பியவர்கள் இருக்கின்றார்கள். மார்பக புற்றுநோய், ஏன் இரத்த புற்றுநோய் கூட குணமடைகிறவர்கள் அல்லது மேனேஜபிள் ஸ்டேஜில் இருப்பவர்கள் என்று பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அந்த நிலைகளை தாண்டி வரும் பொழுது, கீமோதெரப்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த வலி மிகுந்த சிகிச்சை முறைகளை தாண்டி ஒருவர் வரும் பொழுது அவருடைய அந்த மனம் பாதிப்படைவது உறுதி. ஏனென்றால் நாங்கள் மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் என்று சொல்லுவோம். உடலுக்கும் மனதிற்குமான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு 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 இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கும்போது, ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு குழுவாக விளையாடி கொண்டிருப்போம், அல்லது ஒரு விளையாட்டை, ஒரு ஓட்டப்பந்தயமோ விளையாட்டை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மன எழுச்சியோடு செய்கின்ற பொழுது அடிபடும், விழுவோம், காயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த குழந்தை அதை பற்றி கவலையே படாது. வேறு நேரங்களில் அப்படி ஒரு காயம் பட்டால் அழுகின்ற குழந்தை அந்த நேரத்தில் அழாது. ஏனென்றால் அங்கே மன எழுச்சி அதை மறக்கடித்து விடுகின்றது. அதே போல் கோபத்தில் மன எழுச்சி அடைந்த ஒருவர் தன்னைத்தானே அடித்துக் கொள்வார், தலையை மோதிக்கொள்ளும், அந்த மாதிரியான செல்ஃப் ஹார்மிங் செய்து கொள்வார். அந்த நேரத்தில் அவருக்கு அது வலிக்கவோ எதுவுமே செய்யாது. பிறகுதான் அந்த பாதிப்புகள் அவரை வந்தடை. ஏன் சொல்கின்றேன்னா, மன எழுச்சி அடைந்த நேரத்தில் உடல் வலிகள், உடலியல் பிரச்சனைகள் கொஞ்சம் மட்டுப்படும். அதே போல் உடல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமானவரும் கொஞ்சம் மனதளவில் விழத்தான் செய்வார். இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு நபரை அவருடைய குடும்பம் சார்ந்த நபர்கள், அங்கத்தவர்கள் எவ்வாறு பராமரித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்களிடம் பேச வேண்டும், அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்களிடத்தில் முக்கியமாக சிம்பத்தட்டியாக இல்லாமல் எம்பத்தட்டிகளாக அணுக வேண்டும். அதாவது பரிதாப உணர்வு இல்லாமல் அவரை புரிந்து கொண்டு அவரை அணுக வேண்டும். அவர் பொதுவாக இந்த நோய் பாதிப்பிற்குள்ளானவர்கள் சிடுசிடுப்பவர்களாக, சட்டென்று கோபம் அடைபவர்களாக, எல்லாவற்றையும் வெறுத்தவர்களாக, கொஞ்சம் தனிமையை யாரும் வேணாம், யாரும் பார்க்காதீங்கன்னு, அவர்களுடைய உருவம் மாறும். மருந்து காரணங்களால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மாறும். ஆகவே கொஞ்சம் ஒதுங்கி இருக்க விரும்புபவர்களாக, இப்படியாக அவர்கள் மாற்றமடையக்கூடும். அந்த மாறுதல்களை புரிந்து கொண்டு அவர்களை அணுகுவது முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது. காரணம், சிம்பத்தட்டிக்கல் என்ற சொல், அந்த பரிதாப உணர்வு என்பது தேவையற்ற ஒரு விடயம் அவர்களுக்கு. பரிதாப உணர்வு என்பதை விட்டு புரிந்துணர்வோடு அவர்களை அணுகுவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். மற்றது, எங்களுடைய நாட்டில் பொதுவாக இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், கிழத்தே நாடுகள், ஆசிய நாடுகள் காணப்படக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் ஜோக்கா கூட சொல்லுவோம் சில நேரம். எங்கள் பெரியப்பாவுக்கும் இப்படி தான் வந்தது, செத்துட்டாரு அப்படிம்பாங்க. இப்படியான விடயங்கள் நீங்கள் போகின்ற போக்கில் ஜென்ரலாக ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டதாக வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் அவர்களை பாதிக்கக்கூடும், சூழ இருப்பவர்கள். அதே போல் கேன்சரா இந்த வெளிப்பாடு கூட அவர்களை பாதிக்கும். அதே நேரத்தில் இந்த மகரம ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரவங்க சொல்லுகின்ற ஒரு விடயம், அதாவது உடனே அது ஒரு உலகம், அவங்களுக்கு வேற ஒரு உலகத்துக்கு போய் வந்த மாதிரி அவங்க யோசிப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அங்கே செய்யணும், மனிதாபிமான ரீதியாக நிறைய விடயங்களை அவர்கள் அதிகமாக யோசிப்பார்கள். என்றால் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள், குழந்தைகளை பார்க்கும்போது அவர்கள் எண்ண ஓட்டங்களில் பல மாற்றங்கள் அங்கே இருக்கும். அது எவ்வாறு மற்றவர்களை கண்ணோட்டங்களில் கொண்டு செல்கின்றது?
மகரகம் இப்பொழுது அந்த வெறும் மகரம் மட்டும் சொல்லவில்லை, இந்த புற்றுநோய் வைத்தியசாலை புற்றுநோய் வைத்தியசாலைகள் எல்லாவற்றிலும் எல்லா வைத்தியசாலையும் புற்றுநோய் பிரிவு என்று ஒன்று இருக்கின்றது. அவற்றை பொதுவாகவே இந்த பரிதாப உணர்வோடு பார்ப்பவர்கள் தான் அதிகம். அதே நேரத்தில் அந்த பரிதாப உணர்வு அவர்களை என்னுடைய ஆயுள் முடிய போகிறது அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுத்துவிடும். ஆக அப்படியான விடயங்கள் அவசியமில்லை. அவர் மீண்டு விடுவார். அவருக்கு தேவை தைரியமூட்டக்கூடிய வார்த்தைகள், தைரியமூட்டக்கூடிய செயல்பாடுகள் ஆகியவை தான் அவர்களுக்கு முக்கியம். ஆகவே நீங்கள் இன்னொருவரை பற்றி கதைத்து அவரிடம் அதை பற்றி பேசப் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய பேச்சு பாசிட்டிவாக, அதாவது அவங்களுக்கும் இருந்தது, இப்போ சரியாயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, இதே இதுதான் இவங்களுக்கும் இருந்தது, நல்லா ஆகிட்டாங்க, இப்படியான பேச்சுகள் அவர்களை உத்வேகப்படுத்தக்கூடும், உற்சாகப்படுத்தக்கூடும். சரி, நாமளும் சரியாகிடலாம் அப்படின்றது அந்த நம்பிக்கையை அவர்களுக்குள் விதைக்கும். மாறாக வேறு வகையான பொதுமை காரணிகளை கூறுவது அவர்களிடம் மாத்திரமல்ல. இப்பொழுது அது ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய பெற்றோருடன் அல்லது பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய குழந்தைகள் அல்லது அவரை சார்ந்தவர்கள் ஆகியோருடன் பேசும் பொழுது கூட முடிந்தவரை பாசிட்டிவ், அதாவது நேர்மறை எண்ணங்களோடு வார்த்தைகளை பிரயோகிப்பது, பேசுவது என்பது சாலச் சிறந்தது. இந்த நேரத்தில் இறுதியாக உங்களிடம் கேள்வி, இவ்வாறான எண்ணோட்டங்களில் இப்பொழுது கூட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறானவர்கள் உங்களை போன்ற உளவியலாளர்களை, உளவியல் ஆலோசகர்களை சந்திப்பது எவ்வாறு, எங்கே, எவ்வாறான சிகிச்சைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த இடத்தில் உங்களுக்கு கேட்கின்றேன். இப்பொழுது என்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நாங்கள் வாலண்டியர் சர்வீஸ் செய்கிறதும் உண்டு. அதே நேரத்தில் நான் வேலை செய்கின்ற பல ஹாஸ்பிட்டல்ஸில் எங்களை சந்திக்கலாம் அந்த உளவியல் ஆலோசனைகள். ஏனென்றால் இப்படியான நேரத்தில் டிப்ரெஷன் போன்ற மன அழுத்த நோய்கள், ஆன்சைட்டி, ஏனென்றால் முதலாவதாக இதில் வருவது ஆன்சைட்டி என்று சொல்கின்ற மனப்பதகளிப்பு. எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்னுடைய குடும்பத்திற்கு என்ன ஆகும், என்னுடைய குழந்தைக்கு என்ன ஆகும், நான் போட்டு வைத்திருக்கின்ற இந்த பிளான் இதுகளெல்லாம் எப்படி முடியும், எனக்கு தெரியவில்லை போன்ற எண்ணப்பாங்குகள் அவர்களுக்கு ஒரு மனப்பதகளிப்பை ஊட்டும், ஆன்சைட்டியை தரும். இந்த ஆன்சைட்டி அவர்களை மெதுவாக டிப்ரெஷன் போன்ற மற்ற மனப்பாதிப்புகளுக்கு கொண்டு செல்லும். ஆகவே இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு உளவியல் ஆலோசகரை நாடுவது, உளவியலாளரை நாடுவது அல்லது உளவல சிகிச்சையாளர்களை நாடுவது சிறந்தது. நாங்கள் எல்லா மருத்துவ நிலையங்கள் மற்றும் அரசாங்க மருத்துவ நிலையங்கள் ஆகியவற்றிலும் மனவள ஆலோசகர்கள் மற்றும் மனவள சிகிச்சையாளர்கள் இருப்பார்கள். அவர்களை அணுகுதல் சிறந்தது. அதே போல வலி நிவாரண சிகிச்சைகள், அதாவது மருந்து இல்லாத, மருந்துகள் பாவிக்காமல் செய்யப்படுகின்ற வலி நிவாரண சிகிச்சைகள் காணப்படுகின்றன. அவற்றையும் அவர்கள் எங்களை போன்ற சிகிச்சையாளர்களை சந்திப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி உளவியலாளர் திருமதி சுதாசினி ரமேஷ் அவர்களே, இங்கு வந்து பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெளிவூட்டல்களையும் வழங்கியிருந்தீங்க. நன்றி. இந்த நேர்காணலுக்கு அழைத்தமைக்கும் மற்றும் இப்படியான ஒரு விடயத்தை எடுத்து பேச வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியதே பெரிய விடயம். காரணம், புற்றுநோய் என்று மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் மனிதர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் அவர்களை சூழ இருப்பவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டியது மிகவும் முக்கியம். புற்றுநோய்க்கு அது மிக மிக முக்கியம். ஆகவே இவற்றை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஊடகமாக இன்றைக்கு நீங்கள் செயல்பட்டு இதனை செய்வதற்கு மிகவும் நன்றி. என்னையும் இவற்றில் இணைத்து கொண்டமைக்கு நன்றி. நிகழ்ச்சி சார்பாக